Hi friends, welcome to Navilan Technologies. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதில் இமேஜ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதில் நிறைய சீக்ரெட்டான டிப்ஸும் இருக்குது. இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் முன்னாடி இருக்கிறத விட ஆல்ரெடி இருக்கிற பொசிஷன் விட இப்போ ரேங்கிங்கில் பெட்டராக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். இல்லையே நிறைய SEO டிப்ஸும் குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நான் என்னோடய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இதில் பார்க்க போகிற கான்செப்ட் இமேஜ் ஆப்டிமைசேஷன். இமேஜ் ஆப்டிமைசேஷனாக ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் நான் நிறைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நான் நிறைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வச்சுருக்கவங்க மேக்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம், அதில் என்னென்னலாம் நம்ம சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக நம்ம ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் ஆகும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். இந்த இமேஜ் ஆப்டிமைசேஷனுக்கான PDF ஃப்ரீயாக இந்த PDF நான் ஃபுல்லாக இப்போ ஒர்க் பண்ணியிருக்கலாம். இதுக்கான எல்லா டீட்டெயிலோட இந்த PDF உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் G டிரைவில் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த இமேஜ் ஆப்டிமைசேஷனுக்கான செக்லிஸ்ட் ஒன்று இருக்கும். செக்லிஸ்ட் ரொம்பவே முக்கியம். இப்போ பிஸ்னஸ் ஓனராக இருக்கட்டும், நீங்களாம் இந்த மாதிரி செக்லிஸ்ட் வச்சுட்டு இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் ரெகுலராக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இது ரெண்டும் கொடுக்குறது. இது ரெண்டுமே ஃப்ரீ தான். இது வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய ஒரு டிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம கீழே G டிரைவில் அக்சஸ் கொடுக்கும்போது பெர்மிஷன் கேட்கும். ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அக்சஸ் கிராண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஆட் ஃபோட்டோஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நான் சும்மா சாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். சரி, வேறு ஃபோட்டோ அப்லோட் பண்ணும். இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரூல்ஸ்க்கு அவங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் சில ரூல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு இதாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நம்ம ப்ரொஃபைலை அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பெண்டிங் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அப்ரூவ் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் அப்ரூவ் ஆகிடும். எதெல்லாம் அப்ரூவ் ஆகாமல் இருக்குது அப்படின்னும் நம்ம டீட்டெயிலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பர். உங்களுக்கு விருப்பப்படுறவங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க. இந்த ஒர்க் ஷாப் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீலான்சருக்கு இல்லை பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணுறது. இந்த ஃபோட்டோ என்னென்ன ஃபோட்டோலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் ஃபோட்டோ செக்ஷனாக இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல மேப்பில் பார்த்திங்கன்னா எல்லா ப்ரொஃபைல்லையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இப்போ வெப்சைட் டிசைனருமே அப்படின்னு இப்போ இதை கொடுக்குறோம் அப்படின்னா வெப்சைட் டிசைனருமே வேணாம். இந்த இடத்துல ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சும்மா சாம்பிளுக்கு தான் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இவங்களும் ஃபோட்டோஸ் ஊற்றுப்பாங்க. இந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபோட்டோஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறது. இதுக்கு தான் நான் இன்ட்ரோ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏன் ஒரு இமேஜ் ஆப்டிமைசேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இமேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் இருக்குல்ல, நம்ம ப்ரொஃபைலுக்கு பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரொஃபைலுக்கு அதிகமான என்ன வரும் அப்படின்னா அதிகமான கிளிக்ஸ் வரும். நிறைய விசிட் வரும். பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நிறைய கிளிக்ஸ் வரும், நிறைய விசிட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் இதை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அது அட்வான்டேஜ் தானே. ஸோ அது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் மூலமாக ரேங்கிங் பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரீசன் அதான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது மூலமாக ட்ரஸ்ட் அதிகமாகும். நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் ஐ மீன் எப்படி சொல்கிறேன்னா உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒர்க் பண்ணுறீங்க, சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக ஃபோட்டோ போடுறது, அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட
ஷாப்போட இன்டீரியர் இல்லை எக்ஸ்டீரியரு அந்த மாதிரி போடுறது, இல்லை டூல்ஸ் ஒர்க் பண்ணுற டூல்ஸோட ஃபோட்டோஸ் போடுறது, டீமோட ஃபோட்டோஸ்லாம் போனோம்னா ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து பயங்கரமாக பில்ட் ஆகும். அதுக்கு தான் வந்து அது மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இம்ப்ரூவ்ஸ் யுவர் லோக்கல் எஸ்இஓ ரேங்கிங் அப்படின்னு சொல்லலாம். லோக்கல் எஸ்இஓ ரேங்கிங் அப்படின்னா வந்து இருக்குது. லோக்கல் எஸ்இஓ ரேங்கிங்க்கு அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இதை தான் வந்து சொல்கிறது. ஃபோட்டோஸ் வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நான் காமிக்கிறேன். லோக்கல் எஸ்இஓ ரேங்கிங்னா என்னென்னா, இப்போ வெப்சைட் டிசைன் நேர்மைன்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் இந்த இடத்துல ரேங்க் ஆகுது இல்லை, இதை தான் வந்து லோக்கல் எஸ்இஓ ரேங்கிங் அப்படின்னு சொல்கிறது. இங்கே கொடுத்தோம் ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருக்கவங்களுக்கு வந்து ரேங்கிங் கொஞ்சம் முன்னாடி கொடுப்பாங்க. நீங்கள் கம்பேர் பண்ணி உங்கள் காம்படிட்டர்ஸோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு அது புரியும். அவங்க இதில் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு, ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு நம்மளை விட பெட்டரான ஒரு பொசிஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த லோக்கல் எஸ்இஓ ரேங்கிங் அப்படின்ட்டு வந்து சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹெல்ப் கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பிஸ்னஸ். நம்ம பிஸ்னஸை பற்றி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறோம். அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இவங்க பார்த்திங்கன்னா அவங்க நிறைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அவங்க என்ன மாதிரிலாம் பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபோட்டோஸ் பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கு தான் மெயினாக பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முதல்ல நம்ம யூஸ் பண்ண இமேஜ் ஆப்டிமைசேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜை வந்து ஹை குவாலிட்டி இமேஜஸாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம நவிலன் டெக்னாலஜிஸ் பார்க்கும்போது யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஹை குவாலிட்டியாக நல்ல குவாலிட்டியாக இருக்கிற இமேஜஸாக, காப்பிரைட் இல்லாத இமேஜஸாக, அப்புறம் இல்லை அப்படின்னா வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய மற்ற ப்ரொஃபைல்லேருந்து ஃபோட்டோ தூக்கி எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னாலும் ஃபோட்டோ வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் வேறு ஒரு ப்ரொஃபைல்லேருந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. காப்பிரைட் இல்லாத இமேஜாக எடுக்கணும், ஹை குவாலிட்டி இமேஜஸாக எடுக்கணும், ஜேபிஜியாக இருக்கணும், பிஎன்ஜியாக இருக்கணும், ஃபார்மேட்ஸு அந்த மாதிரி பார்க்கணும். அது மாதிரி ரெசல்யூஷனுமே வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ப்ரொஃபைல் வந்து பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. மெயினாக வந்து அப்ரூவ் பண்ணுறதே வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும்போது தான். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கீ டைப் ஆஃப் ஃபோட்டோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் கீ டைப் ஆஃப் ஃபோட்டோஸ் அப்படின்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறது, அதான் கீ டைப் ஆஃப் ஃபோட்டோஸ்னால் சிலது வந்து ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது, இல்லை வந்து சர்வீஸ் ஃபோட்டோஸ் நான் முன்னே சொன்னதே தான், அந்த இன்டீரியர் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா வந்து இப்போ வந்து பெயிண்டர் நியர் மீன் கொடுப்போம் சும்மா சாம்பிளுக்கு. இப்போ நான் பெயிண்டர் நியர் மீ அப்படின்னு கொடுக்குறேன்னா அவங்க இப்போ பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் அவங்க பண்ண ஒர்க்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ஒர்க்ஸ்லாம் இருக்கும், ஹை குவாலிட்டி இமேஜஸாக இருக்கும், இன்டீரியர் மற்ற ஒர்க்ஸ் பற்றி டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. சர்வீஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க, ஹோம் அப்ளையன்ஸ் இல்லை டாக்ஸி சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்க இமேஜஸை நிறைய அப்லோட் பண்ணிக்கலாம். ஷாப் மாதிரி வச்சுருக்கவங்க ஷாப் ரிலேட்டடாக இருக்கிற இமேஜஸை வந்து அதிகமாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பிஸ்னஸை பொறுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதான் வந்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் நேம்ஸ் அப்படிங்கிறது வந்து அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது தான். ஃபைல் நேம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இப்போ நம்ம ஃபைல் நேம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரொஃபைலுக்கு போய்க்கலாம். ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸில் வந்து அப்ரூவ் பெண்டிங் இருந்துச்சு, இப்போ அப்ரூவ் ஆகிடுச்சு. நம்ம அந்த முன்னாடி போட்டிருந்தோம்ல அந்த ஃபோட்டோ வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுவே அவங்க பாலிசி இஷ்யூவில் வந்து ரூல்ஸ் இது இருந்துச்சு, இப்போ வந்து இது அப்ரூவ் ஆகிடுச்சு. இதுவே ரூல்ஸ் இது இருந்துச்சு அப்படின்னா வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஆட் ஃபோட்டோஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இமேஜ் ஃபார்மேட் டைப்லனா நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சும்மா சாம்பிளுக்கு வேணால் ஒரு இமேஜ் வந்து காமிக்கிறேன். இமேஜ் ஃபார்மேட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி பிஎன்ஜியாக இருக்கணும், அது மெயின் ஃபார்மேட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும்னா இமேஜை நீங்கள் சேவ் பண்ணுறீங்கல்ல, அது ஸ்லோவாக இருக்குது.
இந்த இடத்துல வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுறீங்கல்ல, இந்த இடத்துல வந்து நேமை வந்து என்னன்னு மாற்றிக்கணும்னா, திருப்பி இங்கே கொடுக்கும்போது இதான் இமேஜ் ஃபார்மேட். ஸ்மால் லெட்ரு கொடுங்க. கொடுத்துட்டு எஸ்இஓ ரிலேட்டடாக உங்கள் பிஸ்னஸ் இதில் வந்து எஸ்இஓ தெரியும்ல, கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வெப்சைட் ஐஃபன் போடுங்க. ஐஃபன் போட்டு வெப்சைட் டிசைன் எல்லாமே ஐஃபன் ஸ்மால் லெட்டர் காட்டுப்பாக்கம் அப்படின்னு போட்டு ஃபைலை சேவ் பண்ணிக்கணும். ஸோ எந்த ஃபோட்டோ இது பண்ணாலும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். கீவேர்ட்ஸ்னால் எதை போட்டு வந்து கஸ்டமர்ஸ் வந்து மேக்ஸிமம் சர்ச் பண்ணுவாங்க, எந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, அதை நம்ம வந்து கொடுக்குறது. அதுதான் வந்து என்னென்னா கீவேர்ட்ஸ். ஸோ அந்த ஃபைல் நேம் அதை மாதிரி வச்சுட்டு ரீநேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அவ்வளோதான் மேட்ரு. இதுதான் வந்து இமேஜ் ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து ஜியோ டேக் யுவர் இமேஜஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக இதுதான் சீக்ரெட்டான டிப்ஸ் அப்படின்னு சொன்னால அதெல்லாம் வந்து இதுதான் ஜியோ டேக் பண்ணுறது அப்படின்றது. என்ன அப்படின்னா உங்கள் லொக்கேஷனே வந்து நீங்கள் போடுற இமேஜில் வந்து டேக் பண்ணுறது. இப்போ நான் முன்னாடி சொன்னதில் வந்து இப்போ ஒன்று சொன்னால இமேஜ் ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணுங்கன்னு, அதுவே நம்ம அந்த ஒர்க்கை தனியாலாம் இது பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஜியோ டேக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ நான் அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஜியோ டேக்கில் பார்த்திங்க அப்படின்னா டூல் இருக்குது, ஜியோ IMGR அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மெயினாக ஒன்று சொல்லணும், நான் வந்து ஃப்ரீயான இந்த ரிலேட்டடாக. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மேப் இந்த இது ஓப்பன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி லாகின்ல தான் இருக்குது. ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் இது கிளிக் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து சாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணி ஃபோட்டோ அப்லோடர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரொஃபைலில் வந்து இந்த இடத்துல இங்கே சர்ச்சில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலே மேலே இந்த இடத்துல வந்து இப்படி கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கனாலே மேலே இந்த இடத்துல வந்து லேட்டிடியூடும் லாங்கிடியூடும் காமிக்கும். இது பார்த்திங்கன்னா இங்கே ஓகேவா, காப்பி அது கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து லாங்கிடியூட்லேயும் வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டோம் அப்படின்னாலே லாட்டிடியூடும் லாங்கிடியூடும் கொடுத்துட்டோம்னாலே நம்ம பிளேஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல காமிக்கும். இந்த இடத்துல லேட்டிடியூடும் லாங்கிடியூடும் கொடுத்துட்டு இப்படியே பண்ணிகிட்டே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பின்னில் வந்து எந்த இடமோ அந்த இடத்த கிளிக் பண்ணி இப்படியே நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் பிளேஸ் வந்து காமிக்கும். இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஆல்ரெடி போட்டிருந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் இருக்குல்ல, அதே இதுலேயே அது வந்து ப்ளேஸ் பண்ணிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லேட்டிடியூட் லாங்கிடியூட்லேயும் இருக்கும். அப்படியே கொடுத்தீங்கனாலும் அந்த பிளேஸை வந்து டேக் பண்ணிடும். இல்லைன்னா பிளேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ப்ரீமியமில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாங்க. இதுவாக இருந்துச்சு அப்படின்னா லேட் பண்ணுவாங்க. ஸோ 80 Ctrl+C கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இங்கே இடத்துல வந்து இங்கே நம்ம பிளேஸை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ நாங்கள் எங்கள் பிளேஸில் இந்த இடத்துல வந்துடுச்சு. நம்ம பிளேஸ் எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பிளேஸ் காமிச்சிடும். அவ்வளோதான். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கீவேர்ட்ஸ் டேக்ஸ் இங்கே வந்து நீங்கள் நான் முன்னாடி சொன்னல போன இதில் கீவேர்ட்ஸ் ஏதாவது கொடுங்க அப்படின்ட்டு அதை தனியாக கூட கொடுக்க வேணாம். நீங்கள் இந்த டூலுக்கு வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டிங்கன்னா கூட போதும். இப்போ நான் வெப்சைட் -design நியர் மீ அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா டேக்ஸு
அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் வந்து ஏதாவது சும்மா திருப்பி அதே கீவேர்டை வந்து திரும்பியும் கூட எடுத்து இங்கே போட்டுக்கலாம். இந்த வெப்சைட் அப்படின்னு போட்டுக்கிட்டு முடிச்சுக்கலாம். ரைட் டேக்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல டேக்டு அப்படின்னா இப்போ ஃபோட்டோவில் டேக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து போயிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ப்ரொஃபைலில் போய்ட்டு ரீநேமும் பண்ணிக்கோங்க. நேம் இமேஜஸ் ஒன்றுன்னு இருக்குது, இங்கேயும் மாற்றிக்கோங்க. டேக்ஸ் இதெல்லாம் நீங்கள் அங்கே கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, இந்த இடத்துல கூட கொடுத்துக்கலாம். ஃபோட்டோலேயும் வந்து டேக்ஸ் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், இல்லை இங்கேயே ஆட்டோமேட்டிக்கலாகவும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபோட்டோ டேக்கிங். ஸோ இந்த ஃபோட்டோ டேக்கிங் பண்ணும்போது உங்கள் லொக்கேஷனில் நல்ல ஒரு பயங்கரமான சீக்ரெட்டான டிப் இது. நீங்கள் இந்த லொக்கேஷன் டேக் பண்ணும்போது ரெலவன்ஸியாக யார் தர்றாங்களோ அவங்க இப்போ உங்கள் லொக்கேஷன் போட்டு தர்றாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோ உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஃபஸ்ட்டில் காமிக்கும். அதிகமாக அதுக்கு வந்து சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். இதுக்கு தான் இந்த டூல் இதான் அது ஆல்ரெடி சொன்னது தான் அது. ஜியோ டேக் யுவர் இமேஜஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து வந்து கீப் இமேஜஸ் கண்டென்ட் அப்டேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீப் இமேஜ் கண்டென்ட் அப்டேட்டட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம கொடுக்குற இமேஜஸ் வந்து நீங்கள் ப்ரொஃபைலில் போடுறீங்கல்ல, கண்டிப்பாக வந்து டெய்லி ஒரு ஃபோட்டோ போடுங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு வந்து ஒரு ஃபோட்டோ போடுங்க. அந்த மாதிரி ஃபோட்டோ போட்டே இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் மேலேயே இருந்துகிட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா பின்னாடி போயிடும். யார் பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபஸ்ட்டாக காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த ப்ரொஃபைலை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, இல்லைன்னா இந்த இடத்துல வந்து போஸ்ட்டு போடுறது, இதெல்லாம் தான் ரொம்பவே முக்கியம். அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ரெகுலராகவே ஃபஸ்ட்டில் இல்லை செகண்டில் அந்த இடத்துல அந்த இதில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இமேஜ் கண்டென்ட் அப்டேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபோக்கஸ் ஆன் பிராண்டிங் அண்ட் கிளாரிட்டி. அதாவது ஃபோட்டோ இமேஜஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து பிளர்ராக இருக்குது. மெயினாக வந்து நம்ம போடுற ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா வந்து பிளர்ராக இருக்கக்கூடாது, ஹை ரெசல்யூஷனில் வந்து இருக்கணும். அதெல்லாம் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். அடுத்து பிராண்டிங்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோக்கும் அந்த மாதிரி சேம் கலர்ஸே யூஸ் பண்ணலாம். மற்றவங்க பிராண்ட் யூஸ் பண்ண ஃபோட்டோஸை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். மெயினாக கலர்ஸ் வந்து கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணோம். லோகோவுக்கு சேம் கலர் இது பண்ணோம் அப்படின்னா கவர் ஃபோட்டோக்கும் அதேமாதிரி கலர் கொடுக்கறது. ஃபோட்டோஸில் அதேமாதிரி இன்னொரு மேட்ரு என்னென்னா அதிகமாக எடிட் பண்ண ஃபோட்டோஸை வந்து போடக்கூடாது. மேக்ஸிமம் ரியல் ஃபோட்டோஸாக போகிறது பெட்ரு. எடிட்டும் பண்ணலாம், பட் ஓவராக எடிட் பண்ணாமல் ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் பண்ணுறது தான் நல்லது. இதுதான் வந்து என்னென்னா பிராண்டிங் கிளாரிட்டி அப்படிங்கிறது. அடுத்து வந்து என்னென்ன மிஸ்டேக்கெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா பிளரி இமேஜ், நான் முன்ன சொன்ன மாதிரி தான். லோ ரெசல்யூஷன் இமேஜஸ் போடாதீங்க, பிரைட் இமேஜஸ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டாக் ஃபோட்டோஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. சில இதிலலாம் பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களோட வாட்டர் மார்க்கோடையே இருக்கும். இந்த வெப்சைட் டிசைன் ஏதாவது ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டர் மார்க் வேறு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்களோட இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க இது வந்து அவங்க நேமே வச்சுருப்பாங்க, அதை தூக்கிட்டு வந்து நம்ம இதில் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இன்னொன்று ஸ்டாக் ஃபோட்டோஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்டாக் ஃபோட்டோஸ் அப்படின்னா இந்த ஷட்டர் ஸ்டாக்கு இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து இமேஜ் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து அப்படியே இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸை தூக்கி போடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அதுதான் மெயினு. அதான் ரியல் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப எடிட் பண்ண இமேஜஸ்லாம் வந்து போடக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து கஸ்டமர்ஸை வந்து ரிவ்யூ போட சொல்கிறப்ப ஃபோட்டோ போட்டு ரிவ்யூ போட சொல்கிறது. நீங்கள் பண்ண ஒர்க்குக்கு வந்து அவங்க ஃபோட்டோ போட்டு ரிவ்யூ போட சொன்னோம் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க ரிவ்யூ போட்டாங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் மாதிரி தான். இந்த இடத்துல இருக்கும். ஸோ பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் போய் பார்க்கணும். பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் போய் பார்த்துட்டு இந்த இடத்துல ரிவ்யூஸ் அப்படின்றது, ரிவ்யூஸ் போடும்போதும் ஃபோட்டோஸ் போட்டு வந்து அப்லோட் போட சொல்கிறது. அந்த மாதிரியே வந்து பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு சில பேர் அவங்களே போடுவாங்க, போட தெரில அப்படின்னா நீங்கள் போட சொல்லுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போதும் நம்மளது வந்து பார்த்திங்க அப்படின்னா
அப்சர்ச்சில் வந்து அப்பியர் ஆகும். அடுத்து வந்து போஸ்ட்டில் வந்து இமேஜை இது பண்ண சொல்கிறது, இமேஜோட போடுறது, நம்ம போஸ்ட் போடுறோம்ல அப்டேட் போடுறது, அதுவும் வந்து இமேஜோட போடுறது தான் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஆப்டிமைஸ் ஆகும் ப்ரொஃபைல் நல்லாவே. அடுத்து இன்னொன்று வந்து மெயினாக என்ன அப்படின்னா, நம்ம இமேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓப்பனிங் ஹவர்ஸ், மெனு கார்டு, டெக்கரேஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு அப்படின்னா எல்லாமே இமேஜஸும் நம்ம பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக பண்ணணும், அவ்வளோதான் மேட்ரு. இதை வந்து பண்ணிங்க அப்படின்னா நம்ம ப்ரொஃபைல் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஒருத்தவங்க தேடும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரொஃபைல் ஒரு 5th பொசிஷனுக்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.